அந்த டீ பார்ட்டின்னு சொல்றோம்ல, உலகம் முழுக்க டீ பார்ட்டினா பார்ட்டின்னு சொன்னா டீ பார்ட்டி தான். இன்னைக்கு தான் பார்ட்டி வேற ஒரு பக்கம். இன்னைக்கு கவர்னர் மாளிகையில டீ பார்ட்டி டீ பார்ட்டி, அந்த டீ பார்ட்டி சாதாரண ஆட்கள் கூட டீ பார்ட்டின்னு சொல்றோம்ல, அது பிரிட்டிஷ்ல உள்ள பழக்கம். உலகத்திலேயே இலையில சோறு சாப்பிடுறது இந்தியாவில் மட்டும்தான், வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. இலையில சாப்பிடுறது தமிழர் பண்பாடுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழர் அடிப்படை தமிழர் பண்பாட்டில் இலையை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஒரு காஃபி, தமிழ்நாட்டில் காஃபி குடிக்கிறதுக்கு கேஸ்ட் பின்புலமா இருக்குது. நீங்க டீக்கு பொதுவாக வருது, பொதுவான அடையாளங்கள் வருது. காஃபி குடிக்கிற விளம்பரங்கள் எப்படி வருது பாருங்க, பேஸ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு. ஏன் அந்த விளம்பரம்? ஃபில்டர் காஃபி. அப்ப யார் குடிச்சிருக்காங்க? உணவில் சாதின்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க. நம்ம ஊர்லன்னு இங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க உயர்வு, நான் வெஜிட் சாப்பிட்றவன் தாழ்வு அப்படிங்கிற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க டீ குடிக்கிற ஒரு ரவுடி கொலைக்காரர் மாதிரி இருக்காரு அப்படிலாம் இருக்கிறன்னு சொல்றீங்க. ஆனா உலகத்திலே அதிகமான மனிதர்களை கொலை பண்ணி கொன்னு குவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான். ஹிட்லர் ஒரு காஃபி பிரியன், அவன் ஒரு வெஜிடேரியன். இந்து மதத்தில் இருக்கிற ஆச்சாரமான ஒரு சமூகம் காஃபி குடிக்கிறது எப்படி இருக்கிறாங்களோ, முஸ்லீம்கள் டீ தான் குடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா காஃபி அரபிலேருந்து வந்திருக்குது. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர் திரு பே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். அண்மையில வா தமிழா வா கலைஞர் டிவி நிகழ்ச்சியில நீங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியிருந்தீங்க. முரட்டு டீ லவர்ஸ், முரட்டு காஃபி லவர்ஸ் இருவருக்கும் இடையேயான அந்த விவாதம், அதுல நிறைய பேர் அந்த கிளாஸ் மென்டாலிட்டியை பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக வர்க்க அரசியலை பேசுறதை தாண்டி கேஸ்ட் ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் அது இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. டீ குடிப்பவர்கள் ஒரு கீழ்த்தட்டு மக்களை போலவும், காஃபி குடிப்பவர்கள் ஒரு மேல்தட்டு எலைட் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மக்களாகவும் அவங்க பேசுனதை வச்சே பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் பல விஷயங்களை அதில் பேசியிருந்தீங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நான் அந்த டீ காஃபி அப்படிங்கிற அரசியல் குறித்து நான் ரொம்ப வருஷமாவே எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அதை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஊரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவில் சாதி இருக்குது, ரொம்ப மூர்க்கமாக இருக்குதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரோம். அந்த தோசை விவகாரம் நம்ம பேசி கூட அது கடைபிடிக்கிற விஷயம், அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த சாதி அமைப்பு முறையிலேயே உங்களுக்கு எப்படி இருக்குதோ, அப்போ வெளியில் வந்த ஒரு உணவும் அந்த கேட்டகரிக்கு அது மாறுது. இப்போ நம்ம ஊரில் என்ன உணவு சாப்பிட்றோங்கிறதுல கேஸ்ட் இருக்குற மாதிரி, எதில் சாப்பிடுவோங்கிறது கேஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லாதவர்கள்னு 2 பிரிவு இருக்குல்ல. அதில் எல்லாருமே ஆதிக்க ஜாதி கிடையாது. தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே ஆதிக்க ஜாதி கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஆதிக்க ஜாதிகாரர்கள் இப்படின்னு சொல்றது கிடையாது. ஆதிக்க ஜாதிங்கிறதுல மிக பிற்படுத்தப்பட்டவர் ஆதிக்க ஜாதி கிடையாது. அதில் ஆதிக்க ஜாதிங்கிறது எப்படி வரையறுக்குது இந்து சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆதிக்க ஜாதி, பிற்படுத்த அல்லது தலித் அல்லாத சமூகத்தில் யார் ஆதிக்க ஜாதின்னு வரையெடுத்தீங்கன்னா, அதாவது பார்ப்பனியத்தை அதிகமாக தன் குடும்ப பழக்கங்கள்ல யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆதிக்க ஜாதியா இருப்பாங்க. கல்யாணம் முதல் கர்மாதி வரை வீட்டில் ஐயரை வச்சு புரோகிதம் பண்ணி வீட்டு விசேஷம் எல்லாமே ஐயரை கேட்டு கேட்டு முடிவு பண்றாங்கல்ல, அவங்க ஆதிக்க ஜாதியில வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை புதைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிக்க ஜாதி பழக்கம் கிடையாது, எரிக்கிறவங்க தான் ஆதிக்க ஜாதி பழக்கம். இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எரித்தார்கள் என்பதற்காக அவர் மீது வன்முறையெல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில். அப்போ எரிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் ஆதிக்க ஜாதியா இருக்கிறாங்க. அப்போ உணவு முறையில் ஏதாவது சாப்பிட்றதுங்கிற உணவு முறை இருக்கு. அது மட்டும் இல்ல, தன் வீட்டுக்கு வர விருந்தாளை உபசரிப்பதற்கு யாரு இலையில சோறு போடுறாங்களோ, வாழை இலையில யார் சோறு போடுறாங்களோ அவங்க ஆதிக்க ஜாதி. எல்லாருமே இப்போ நீங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மத்தியிலையோ அல்லது மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மத்தியிலையோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தட்டில் தான் சோறு கொடுப்பாங்க வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு போனாலும். அது ஒன்று. அதே மாதிரி உணவு முறை பழக்கங்கள்ல ஆதிக்க ஜாதி பழக்கம் எதுன்னு சொன்னா, பார்ப்பன பண்பாட்டின் அடிப்படையில் வர பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் அல்லது குழம்பு முதல்ல, அடுத்தது ரசம், அதுக்கப்புறம் மோர். இந்த 3 முறை உணவுல இருக்கும். மதிய உணவுல எப்பவுமே கம்பல்சரியா இருக்கும் இந்த உணவு. இது இல்லாம அவங்களால சாப்பிட முடியாது. இந்த உணவு முறை ஆர்டர் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க ஆதிக்க ஜாதி. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு குழம்புனா ஒரு குழம்பு தான், ரசம் மோர் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த 3 உணவு முறை பழக்கம் இருக்கும். ஒரு பொரியல் இருக்கும், ஒரு காய் இருக்கும், அப்புறம் அப்பளம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வெரைட்டிஸ் கூட ஆதிக்க ஜாதியோட கண்ணோட்டம் கூடிக்கிட்டே போகுங்கிற இந்த முறை இருக்கு பாத்தீங்களா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இலையில சாப்பிடுறது தமிழர் பண்பாடுன்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அடிப்படை தமிழர் பண்பாட்டில் இலையை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. தமிழர்களில் பச்சை தமிழர்கள்னு வரலோட்டிங்கன்னா முதல்ல தலித் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் சமுதாய மக்கள், பள்ளர் சமுதாய மக்கள், அவர் அருந்ததி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனால் அதே மாதிரி மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியர், நாடார், அப்புறம் கள்ளர், மீனவர், குயவர் இவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தட்டில் தான் சோறு கொடுப்பாங்க. தட்டு பயன்பாடு. நீங்க மேலே போகும்போது தீண்டாமை வருது. இவங்க நம்ம சாப்பிட்ட தட்டை இவங்களுக்கு கொடுக்கறது, அல்லது இவங்க சாப்பிட்ட தட்டை நம்ம எப்படி திருப்பி பயன்படுத்துறதுன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாருங்க. அது இளைய தீர்மானிக்குது.
அதில் உணவை தீர்மானிப்பது வந்து சாதி அங்கே தீர்மானிக்குது, தீண்டாம்பதி தீர்மானிக்குது. இலைன்னு வரும்போது அது தீண்டம் வேறு ஜாதிக்காரன் வீட்டு வந்துட்டாங்கன்னா அவளை இலை போடணுங்கிற பண்பாடு அங்கே தீர்மானிக்குது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, உலகத்திலேயே இலையில சோறு சாப்பிடுறது இந்தியாவில் மட்டும்தான், வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. எங்கேயுமே உணவு உணவு முறை இலையில சாப்பிட்ற பழக்கங்கிறதே உலகத்தில் கிடையாது. வாழை இலையில் சோறு தின்பது இங்கே ஒரு ஒரு பண்பாடாக இருக்குது. பெரியார் அதை பற்றி கடுமையாக பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னால் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் நம்ம பேசுனதே திருப்பி பேச வேண்டிய சூழலாக இருக்குது. நிறைய பேர் அது மறந்துடுறாங்க ஒன்று. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கருத்தையே எடுத்து அவங்க கருத்து மாதிரி பேசி நம்மகிட்டே வந்து என்கிட்டே வர வந்து பேசுகிறாங்க எல்லாங்கிறதுனால நம்ம திரும்பி திருப்பி அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ பெரியார் அதை கடுமையாக கண்டுபிடிக்கிறாரு. என்ன கிடைக்கிற பஞ்சத்துக்கு உணவுக்கு பற்றாக்குறையால் பசியில் சாகிற பஞ்சத்தில் சாகிற நாட்டுக்குள் விவசாயம் வந்து நீ அதுக்கு வந்து இலை உனக்கு தேவைப்படுதா, வாழை இலை எதில் போட்டு சாப்பிட்றதுக்கு விவசாயம் உனக்கு தேவைப்படுதான்னு கேட்குறாரு. நீங்கள் வாழை மரம் வச்சு வைக்கிறதே ஒரு லக்ஸுரி, அதுவே வந்து இங்கே வந்து பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை. இதுவாவது வாழைப்பூ வாழை பழம் கொடுக்குது, வெறும் இலைக்கு மட்டுமே பயிரிடுறது என்ன அயோக்கியத்தனம்னு கேட்குறாரு. ஒரு வாழை இலையை பயிரிடுவதற்கு நீங்கள் வந்து வாழை மரத்தை பயிரிட எவ்வளோ தண்ணி செலவு பண்ணணும்? இன்னைக்கு அது மிகப்பெரிய பிசினஸா இருக்குல்ல வாழை இலை. இல்லைங்க, நீங்கள் வாழை காயே கொடுத்தா கூட, வாழைப்பழமே கொடுத்தா கூட அதற்கு நீங்கள் செலவு பண்ணுற தண்ணீர் ரொம்ப அதிகம். நீங்க விவசாயத்துக்கு நெற்பயிரிடுறதுக்கோ மற்ற உணவு பிரதானமான உணவு பயிருக்கு செலவு பண்ற தண்ணீரை விடவும் இது மாதிரியான வாழைக்கு செயல்படுறது தண்ணி வந்து கூடுதலா நீங்க செலவு பண்ணணும். தண்ணியிலே இருக்கணும். அது அது பெரியார் கடுமையா பேசுற. பஞ்சத்துல சாகுறான், உனக்கு வாழை இலை கேக்குதா, வாழைப்பழம் கேக்குதான்னு பேசுறாரு. சாப்பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்து இல்லை. அப்ப இலையில போட்டு சாப்பிடுறதுங்கிறது அதுக்கு ஒரு விவசாயம், அதுக்கு ஒரு பண்பாடுங்கிறது இந்த முறை அதுல இருக்குதுங்க பாத்தீங்களா. அப்ப இந்தியாவுக்குள்ள காஃபி டீ அப்படிங்கிற உணவு முறை பழக்கம் வரும். இதுல நம்மளோட உணவு நம்ம உணவுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குலாம் நீங்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு இந்த டீ காஃபி புரட்டி போட்டுருச்சு. டீ காஃபி இந்திய பானமே கிடையாது இல்லையா, வெள்ளக்காரன் வந்த பிறகு தான் இங்க வருது. இன்னைக்கு எல்லா பண்பாட்டை காப்பாத்துகிற சொல்லுகிற ரொம்ப தீவிரமான தமிழ் பண்பாடு தான் நம்ம பண்பாடுன்னு சொல்றவங்களாகட்டும், அல்லது இந்து பண்பாடு தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஆச்சாரமானவங்கன்னு சொல்றவங்களாகட்டும், ரெண்டு பண்பாட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் புளிக்கிட்டு தெரியுது அப்படின்னு வீட்டுக்கு போனாலே அவங்க குடிக்கிற காஃபி அவங்க குடிக்கிற டீயே அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. போனா ஒருத்தர் வீட்டுக்கு வந்து உபசரிக்க வந்தாலே, என்ன டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிங்க, காஃபி குடிங்க அப்படி சொல்றாங்கல்ல. இது பண்பாட்டின் முகமா மாறி போச்சு. அப்ப டீ அப்படிங்கிறது இப்ப இந்தியாவுக்குள்ள எப்போ வருதுன்னா வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு தான் வருது. அதுக்கு முன்னால் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, டீ கிடையாது. அப்ப வெள்ளக்காரன் எப்படி வெள்ளக்காரன் வரும்போது எங்க வருதுன்னா, டீ வெள்ளக்காரனோட தாவரமும் கிடையாது, அது சீனாவோட தாவரம். சீனாவில் தான் பயிரிடுறாங்க. சீனாவில் அது ரொம்ப பாரம்பரியமா இருக்குது. அது பைபிளுக்கு முந்தின காலத்துல புராண கதையெல்லாம் இருக்கு. டீ குடிக்கிறத பத்தி புராண கதைகள்லாம் சீனாவில் எழுதியிருக்கிறாங்க. டீ எப்படி குடிக்கிறது, டீ அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி இருந்தது. அப்ப எப்படி சீனா இந்தியாவில் வந்து பக்கத்திலே இருக்குது. அப்போ ஆனா இங்க வரல. ஆனா இந்தியாவில் வந்து பௌத்தம் போச்சு சீனாவுக்கு. ஆனா அங்கிருந்து டீ இங்க வரவே இல்லை. அப்ப எப்படி வருதுன்னா, வெள்ளைக்காரன் இங்க வராங்க. வெள்ளைக்காரர்களுக்கு டீ ஒரு பழக்கமா இருக்குது. நமக்கு முன்னாலே அவங்க பிரிட்டிஷ்ல இங்கிலாந்துல பழகிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி போச்சு சீனாவில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு வந்து வணிகம் சீனாவில் வந்து பௌத்தம் இங்கேருந்து போச்சு இல்ல. பௌத்தம் போனதுக்கு பிற்பாடு பௌத்தம் படிப்பதற்கு ஜப்பானியர்கள் சீனா போறாங்க, ஜப்பான் நாட்டுக்காரங்க. ஜப்பானியர்கள் சீனா போகும்போது அவங்க திரும்ப போகும்போது என்ன பண்றாங்க, இந்த ஊர்ல டீ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீ தூள் வாங்கிட்டு போறாங்க. நம்ம ஊட்டிக்கு போனோம்னா டீ தூள் வாங்கிட்டு வருவோம்ல, வீட்டில் டீ தூள் இருந்தால் கூட ஊட்டிக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு டீ தூள் இருக்குன்னு அதை வாங்குவோம்ல, அது மாதிரி அந்த ஊரில் டீ தூளை வாங்கிட்டு போய் ஜப்பான் டீ தூள் போன போது அங்கே வர போர்த்துகீசியர்களுக்கு அது பழக்கமாகுது. ஜப்பானுக்கு வர போர்த்துகீசியர் வணிகம் சார்ந்து வரவனுக்கு டீ குடிச்சு அவங்க உபசரிக்கிறதுனால அவர்கள் போர்த்துகீசியர்கள் மூலமா அது ஐரோப்பாவுக்கு போகுது தேயிலை. அப்படிதான் இங்கிலாந்துக்காரன் பழகி இங்கிலாந்துக்காரர்கள் டீ மேல பிரியமாயிடுறாங்க, அடிக்ட் ஆயிடுறாங்க அவங்க. அது வந்து சாதாரண மக்கள் பானம் அல்ல டீ, அது பணக்காரர்கள் பானமா இங்கிலாந்துல இருக்குது. பெரிய பெரிய பிரபுக்கள் மகாராஜா குடும்பங்கள்ல டீ குடிக்கிறதுங்கிறது. அப்புறம் மத்தியானத்துல டீ குடிக்கிறது கம்பல்சரியா கொடுக்குற பழக்கம் அங்க இருக்குது. மத்தியானத்துல எல்லாம் கூடி அங்க குடிக்கிறது. அந்த டீ பார்ட்டின்னு சொல்றோம்ல, உலகம் முழுக்க டீ பார்ட்டினா பார்ட்டின்னு சொன்னா டீ பார்ட்டி தான். இன்னைக்கு தான் பார்ட்டி வேற ஒரு முகங்கள். கவர்னர் மாளிகையில் டீ பார்ட்டி, டீ பார்ட்டி, அந்த டீ பார்ட்டி சாதாரண ஆட்கள் கூட டீ பார்ட்டின்னு சொல்றோம்ல, அது பிரிட்டிஷ்ல உள்ள பழக்கம். அங்க பார்ட்டி ஒருத்தர் கூப்பிட்டு உபசரிக்கணும்னா டீ கொடுத்து உபசரிக்கிறது, மது இல்லாம டீ கொடுத்து உபசரிக்கிற அளவுக்கு மாறி இருக்குது. ஒவ்வொரு மதியத்திலையும் அங்க இருக்கிற பிரபுக்கள் மற்றவங்க எல்லாம் மதியத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிறது, சேர்ந்து குடிக்கிறதுங்கிறது கம்பல்சரியா ஒரு ராயலான பழக்கமா இருக்குது. அப்படி பழகின டீ குடித்த வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவனுக்கு டீ ஒரு பிரதான பிரச்சனையா இருக்குது இங்க குடிக்கிறதுக்கு. அப்ப அவன் வந்து சீனாவில் தான் டீ வாங்க வேண்டியிருக்கு. அப்ப அதென்ன சீனாவில் வந்து டீ வாங்குறது இங்க வந்து அது பண்ணும்போது அவனுக்கு கூடுதல் சீனாவுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, சீனாவில் இருக்கிற தேயிலை அந்த தாவரத்தை வாங்கி இந்தியாவில் பயிரிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சீனாவோட அந்த சீதோஷ்ண நிலை ஒன்று தேவைப்படுது இல்ல. இந்தியாவில் எங்க முதல்ல பயிரிடுனா சீனாவை ஒட்டி இருக்கிற இந்திய டார்ஜிலிங்ல தான் பயிரிடப்படுது. சீனாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிற டார்ஜிலிங்க்கு டீ வர்றதுக்கு அது ஜப்பானுக்கு போய், அது ஐரோப்பாவுக்கு போய், இங்கிலாந்துக்கு போய், இங்கிலாந்துல இருந்து இப்படி வந்து இப்படி வருது அது.
அப்போ அங்கேருந்து தாவரத்தை வாங்கி முதல் முதல் வந்து 1850 தான் டார்ஜிலிங்கில் அவங்க பயிரிடுறாங்க தேயிலையை. அதுக்கப்புறம் அஸ்ஸாமுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் தென் இந்தியாவில் இந்த பக்கத்தில் எப்போ வருதுன்னா அது வந்து 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலலாம் அப்போ தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன வர்த்தகம் சீனாவுக்கிட்ட வாங்குறது அவனுக்கு அதிக காசு கொடுத்த மையா வாங்கணுங்கிறது மாதிரி அவங்க இந்தியாவில் இருக்கிற இங்கிலாந்துக்காரர்களுக்கான டீ தேவைகளுக்கு போய் இங்க உற்பத்தி செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கான தேவைக்கு இங்கிருந்து அனுப்புறாங்க. சைனால இருந்து வாங்கல. இந்தியாவிலும் தயார் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் உபரியா உற்பத்தி பண்ணி இந்தியாவில் ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறாங்க. அப்ப இந்தியாவில் தேநீர் பழக்கத்தை அவங்க என்ன பண்றாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடிக்கிறாங்க. அவங்களோட பழக்கமானவங்களாம் குடிக்கிறாங்கங்கிற முறைக்கு தேயிலை பழக்கம் அப்படிதான் இங்க எல்லாரும் எழுது நீக்கப்படுது. அது வர்த்தகமா மாறுது. நல்லா தெரிஞ்சு வர்த்தகமா அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷார் இவ்வளவு இருக்குது இந்தியாக்காரன்னு குடிக்க வச்சா என்ன? நம்ம இங்கிலாந்துல பணக்காரன் அவங்கலாம் குடிக்கிறாங்க. அது ஒரு வர்த்தகமா இருக்குது. நம்ம இங்க வியாபாரம் பண்ணி தான் வந்திருக்கிறோம். இவன் உற்பத்தி பண்ற டீயை இவங்கிட்டே வித்தா என்னன்னு எப்படி இருக்கு பாருங்க. நம்மளே உற்பத்தி பண்ண வச்சு அவனே உற்பத்தி பண்ணி நம்மளை குடிக்க வைக்கிறதுன்னு முறைக்கு மாற்றும் போது அது கீழே இறங்கி எல்லாத்துக்குமான உணவு முறை எல்லாத்துக்குமான பழக்கமாக மாற்றும் போது அது கன்சியூமரா மாத்துறான். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மக்கள் தொகை ஒரு பிரச்சனைன்னு தொடர்ந்து பேசுறோம். ஆனா வெளிநாட்டுல இருந்து இங்க வணிகம் செய்யறவங்களுக்கு மக்கள் தொகை தான் மூலதனமே. மக்கள் தொகை தான் பிரதானமே. நம்ம நாட்டில் தான் வறுமைக்கு காரணம். வறுமைக்கு காரணம் மக்கள் தொகையே கிடையாது. இங்க இருக்கிற மல்டிநேஷனல்ஸ் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வருவதே எந்த கம்பெனி இங்க வந்தாலும் அவன் மக்கள் தொகை தான் வச்சு வாங்குறான். இங்கிலாந்துல வந்து ஒரு 500 பேர் ஒரு பொருளை வாங்குறான்னு வச்சுங்க, ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்குறான்னு வச்சுங்க, அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம ஊர்ல அந்த 500 5000 பேரை வாங்க வைக்க முடியும் அவனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அப்படிதான் இங்க எல்லாமே இருக்குது. இந்தியாவில் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து இங்க இருக்கிற சாதாரண பெண்கள் மத்தியில் காஸ்மெட்டிக் விற்கும்னு நினைச்சீங்களா? லிப்ஸ்டிக் விற்கும் நீங்க நினைச்சீங்களா? ஐப்ரோ மை காஜல் அது விற்கும் நீங்க நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆனா இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க புதுசு. இந்திய சமூகத்துக்கு சந்தே கிடையாது இங்க. நம்ம பெண்களுக்கு அப்படி புருவத்தை ட்ரிம் பண்றது சினிமா நடிகைகள் மட்டும் தான் பண்ணுவாங்க. சாதாரண பெண்கள் கிடையாது. ஆனா அதை எப்படி மார்க்கெட் பண்ணான்? ஐரோப்பாவுல லிப்ஸ்டிக் பூசுவதுக்கும் காஜல் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் மை விக்கிறது, இந்த லிப்ஸ்டிக் வர்றது அதெல்லாம் இருக்கு பாத்தீங்க. அதை விட பெரிய சந்தை இன்னைக்கு இந்திய சந்தை. எப்படி மாறிச்சு அது? அப்ப என்ன மாறிச்சுன்னா இங்க உலக அழகில தேர்ந்தெடுக்கிறாங்க. மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவன் என்ன பண்றான்னா உலக அழகில தேர்ந்தெடுத்து முதல் முறையாக இந்தியாவுக்கு உலக அழகி பட்டம் சுஸ்மிதா சென் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறான். அதுக்கு பின்னால ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பின்னணியில் வருது. அது வந்து கொக்கோ கோலா. கொக்கோ கோலா மாடலா வந்து போறாங்க. அவங்க கொக்கோ கோலா மட்டும் கூட நீங்க பிரபலப்படுத்தல. அவங்க காஸ்மெட்டிக் கம்பெனிகளை அவங்க ப்ரமோட் பண்ணுது. அப்ப இங்க சும்மா அவங்க வந்து அழகி போட்டி இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம் அழகின்றதுக்குலாம் கொடுக்கல. அதுக்கு பின்னால அழகிகளுக்கு பின்னால சர்வதேச வணிகத்தை கொண்டு வந்து விடுறான். அவங்க கொக்கோ கோலாவோட என்ன பண்றாங்கன்னா காஸ்மெட்டிக் வருது. இந்திய பெண்கள் மத்தியில ஒரு இந்திய பெண் அழகா வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு பின்னால வருது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய் அவன் இன்னொரு போட்டி கம்பெனி பெப்சி என்ன பண்ணா அந்த மகள் ஒரு பாட்டில குடிச்சு உலகளை இப்படி தேர்ந்தெடுத்தான். அப்ப இந்திய பெண்களை உலகளவிலாக தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கிற எளிய கோடிக்கணக்கான பெண்களோட டார்கெட் அதுல இருந்துச்சு. அப்படிதான் சும்மாலாம் உலகளி போட்டுக்கலாம். அதுக்கு பின்னால் சந்தைப்படுத்தப்படுது இங்க. எங்க பார் பியூட்டி பார்லருங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. இங்க வந்ததுக்கு பிற்பாடு அழகியால வந்ததுக்கு பிற்பாடு அழகி போட்டி அது இது நீங்க வந்ததுக்கு பிற்பாடு எல்லா பெண்கள் மத்தியிலும் வந்து இன்னைக்கு டீ கடையை விடும் அதிகமான பியூட்டி பார்லர் இந்தியாவில் இருக்குது. சின்ன சின்ன நகரங்கள்ல ஊர்கள்லாம் கூட பியூட்டி பார்லர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக் பயன்படுத்துற பெண்களா மாத்திட்டாங்க. சாதாரணமான ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போற பெண்கள்ல இருந்து படிப்பறிவு பெருசா இல்லாத பெண்கள் வரைக்கும் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதும், அதே மாதிரி கல்யாணத்துக்கு வித்தியமான மேக்கப் போட்டுக்கணுங்கிறதும், அப்புறம் ப்ரீ வெட்டிங்க்கு ஒரு மேக்கப் போடுறதுங்கிறது, நிச்சயதார்த்துக்கு ஒரு மேக்கப் போடுறதுல எங்க இருந்து வந்ததுங்கிறீங்க? காஸ்மெட்டிக் கம்பெனிகள் மைண்ட மாத்திட்டான். இங்க அழகு சாதன பொருட்களை விற்பதற்கு இப்படி இருந்தாதான் நீ அழகா இருக்க முடியும்னு வந்தது. ஒரு காலத்துல ஃபேர் அண்ட் லவ்லி 30 நாட்களில் சிவப்பு அழகு பெறலாம்னு ஃபேர் அண்ட் லவ்லி ரொம்ப நாள் வித்துக்கிட்டு அதுதான் இங்க பெரிய அழகு சாதன பொருள். வித்தவுட் மேக்கப் கல்யாணமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வேறங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. மேக்கப்பும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் இங்க பிரமாதமா ஓடிக்கும். அதான் போயிட்டு இருக்கு. நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி தான் இங்க இருக்கும். 30 நாளில் சிவப்பு அழகு அப்படின்னு சொல்லி 30 நாள் இல்ல 30 வருஷம் தேய்ச்சாலும் சிவப்பாக முடியாதுன்னு தெரியும். ஆனா அதை வித்தான்ல இங்க. அதை லீட் பண்ணி தான் இங்க காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி வந்ததுக்கு பிற்பாடு இவ்வளவு பெரிய சந்தை, ஒரு ஐரோப்பிய நாடுகள் இல்லாத சந்தை இந்த இந்திய மார்க்கெட்ல தான் நீங்க இருக்குது. காஸ்மெட்டிக் எப்படி நடந்தது அதுதான் இங்க இருக்குது. செல்போன் எடுத்துக்கங்க. செல்போன் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல பணக்காரர்கள் உபயோகப்படுத்துற பொருளா தான் இருந்தது. ஆனா இந்திய சந்தையை பிடிச்சிட்டான். அதிகமான செல்போன் விற்கிற நாடு இந்தியா தான் தெரியுமா உங்களுக்கு? சாம்சங் கம்பெனியில் எல்லாத செல்போனே கிடையாது. அப்டேட் பண்றாங்க. மாறி கன்சியூமரா மாத்துறதுல மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி மக்கள் தொகை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறான். இன்னைக்கு வறுமையில் இருக்கிறவன் தன் அத்தியாவசிய பொருளை விடவும் அனாவசிய பொருளுக்கு மக்களை செலவு பண்ண வைக்கிறதுங்கிறது தான் மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி இந்த மாதிரியான பெரும் முதலாளிகளோட பின்புலம். அதை மாத்திருவான். அவங்களை கன்சியூமரா மாத்திருவான். உங்களோட அத்தியாவசிய பொருளை விட இன்னைக்கு பாருங்க அத்தியாவசிய பொருளா இருக்கிற எந்த பொருளோட செல்போன் வச்சிருப்பாரு ஒருத்தர். பாத்தீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுவாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது ஆண்ட்ராய்டு போன் வாங்குவாரு. ஸ்மார்ட் போன்ல புதுசா என்ன வந்திருக்குதுன்னு பாப்பாரு. 4 மாசம் கூட இருக்காது அந்த போன் வாங்குவாருன்னா
இப்படி ஒரு முறை இருக்கு பாத்தீங்களா? இந்த முறை தான் டீக்கு உருவாக்கப்படுது. அப்ப டீ வந்து சந்தைப்படுத்தி எல்லாரும் டீ குடிக்க வைக்க ஆரம்பிச்ச பிறகு, அப்போ ஸ்டேட்டஸா டீ குடிக்கிறவங்க அதுல இருந்து வெளியேறுறாங்க. இவெல்லாம் வச்சிருக்க ஃபோன் கூட எல்லாரும் யூஸ் பண்ணாருன்னா கூட, எல்லாரும் யூஸ் பண்ற ஃபோன வசதியானவங்களோ ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க தெரியல தெரியுமில்ல. ம். அதோட மேல இருக்கணுங்கிற ஒரு ஆமா. கண்ணோட்டம். ஐஃபோன் இப்ப எல்லாருமே ஆமா. ஐஃபோன் வாட்சும் அப்படிதான். வாட்ச் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாட்சோட ஸ்டேட்டஸ் வந்து வாட்ச் வந்து டைம் காட்டுறது கிடையாது இன்னைக்கு. செல்ஃபோன் வந்து கூட தேவையில்ல. வாட்ச்ங்கிறது ஸ்டேட்டஸ். வாட்ச் ஒண்ணு கையில காட்டுறோம்னா, மணி பார்க்கறது கிடையாது. அது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு. அப்ப என்னன்னா, நீங்க எவ்வளோ விலை குடுத்து வாங்குறீங்க வாட்ச், உங்க கையில கட்டிருக்கிற வாட்சோட விலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஸ்டேட்டஸ். டைம் பார்க்கறதுக்கு நீங்க வாட்ச் கிடையாது. அப்ப இந்த முறைக்கு அது மாறுது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப இங்க வெள்ளைக்காரனோட சேர்ந்து டீ குடிச்சவங்க யாரு அப்படின்னா, பணக்கார கவர்னர் டீ குடிச்சான். கலெக்டர் டீ குடிச்சாங்க. அந்த அவங்க இந்தியால வரும்போது அப்புறம் மகாராஜாக்கள் டீ குடிச்சாங்க. அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளரா இங்கிலீஷ் கத்துக்கிட்டவங்க டீ குடிக்க அவங்கள மாரியே நம்மளும் ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவங்க டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க உயர் வர்க்கமா இருக்கிற மகாராஜாக்களும், பிரபுக்களும் இந்தியாவுல வெள்ளைக்காரோட ரிலேட் பண்ணி குடிச்சாங்க. அதேபோல் சாதியில் உயர்வா இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்களோட சேர்ந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த டீ கீழ இறங்கி எல்லாரும் குடிக்கலாம்னு மாறுனதுக்கு பிற்பாடு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டீல இருந்து வர்க்க நிலையில உயரா இருக்கிறவங்க காஃபிக்கு மாறிட்டாங்க. காஃபிங்கிறது வேற ஒரு ஆதிக்க குறியீடாக மாறுது. அப்ப இங்க இருக்கிறவங்க டீல குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க காஃபிக்கு மாறுனது அப்படி கதை தான் இருக்குது அது அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்டஸ் அது சார்ந்து இருக்குது. அதனால தான் இன்னைக்கு காஃபி விளம்பரம் பார்த்துக்கங்க. ஒரு காஃபி தமிழ்நாட்டுல காஃபி குடிக்கிறதுக்கு காஸ்ட் பின்புலமா இருக்குது. நீங்க டீக்கு பொதுவா வருது. பொதுவான அடையாளங்கள் வருது. காஃபி குடிக்கிற விளம்பரங்கள் எப்படி வருது பாருங்க. பேஸ் ரொம்ப நன்னா இருக்கு. அப்படின்னு ஏன் அந்த விளம்பரம் ஃபில்டர் குடுக்குறாங்க? காஃபி. அப்ப யார் குடிச்சிருக்காங்க? ம். அப்ப காஃபி வந்து நம்ம பாரம்பரியமா வரும். காஃபி ஃபில்டர் காஃபி இல்லன்னா என்னால குடிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த ஃபில்டர் காஃபி வேதத்துல இருக்குதா? ராமாயணத்துல ராமர் காஃபி குடிச்சிருக்கிறாரா? அப்புறம் அது நம்ம பண்பாட்டுக்கு எதிரான விஷயத்த ஒரு பண்பாட்டின் அடையாளமா மாத்துறாங்கல்ல. ஆச்சாரம் தனக்கு லாபம், தனக்கு தேவைன்னா ஆச்சாரத்தை எப்போ வேணுமாலும் யார் வேணுமாலும் கைவிடுவாங்க. தனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அது அடுத்த ஜாதிகாரன் உள்ள வந்து ரைஸ் கிளம்புறான்னா, அப்ப ஆச்சாரத்த தீவிரமா கடைபிடிப்பாங்க. அவ்வளவுதான் ஆச்சாரம். அவ்வளவுதான் ஆச்சாரம். அனைத்து ஜாதியர் அர்ச்சகர் ஆகலாம்னா வேற ஜாதிக்காரன் வரான். அவன் கோயில் இடிக்கிறதுக்கு வரல. அவனும் பக்தியோடு சாமிக்கு அர்ச்சனை பண்ண வரான். அது ஒத்துக்க முடியாது. ஆனா கோயில் சிலையை திருடியே ஒருத்தர் ஆச்சாரமானவர் பண்ணாருன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆச்சாரத்துக்கு கேடு கிடையாதுங்கிறது இந்த இருக்குல்ல. எல்லாவற்றிலும் தன் லாபம் தன் கருதி பார்க்கறது. சாமானியர்கள் வந்து தனக்கு சமமா வர்றதை விரும்பாத கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா? அது டீல இருந்து வெளியேறி காஃபிக்கு மாறின கண்ணோட்டமாவும் அது இருக்கு. இதுல டேஸ்ட்டும் சொல்றாங்கல்ல. காஃபில வந்து நாங்க அந்த இடத்த கடக்கும்போதே வந்து காஃபி ஸ்மெல் வரும். எல்லாம் பழக்கம் தான். ம். காஃபி குடிக்கிறவங்களுக்கு அது பழக்கம். காஃபி குடிக்காதவங்களுக்கு இப்போ பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி வந்து இருக்கு. கருவாட்டு குழம்பு நீங்க கருவாட்டு குழம்பு விரும்பி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். கருவாட்டு குழம்பு உங்களுக்கு வாசனை எப்படி இருக்கும்? கேட்கும்போது சாப்பிடணும்னு இருக்கும்ல. ஆனா அதே காஃபி ரொம்ப அந்த வாசனையே என்னை தூக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு கருவாட்டு குழம்பு வாசனை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஐய்யய்யோ! கொமட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல. பழக்கம் தான் காரணம். அப்ப காஃபி பழக்கம் இல்லாதவர்களுக்கு காஃபி ஒரு கொமட்டல். டீ வந்து பேட் ஸ்மெல் அடிக்குது. தாங்க ம். அந்தந்த உணவு பழக்கம் உள்ளவங்களுக்கு. காஃபிய அவங்க பழகிட்டாங்க. காஃபி பேட்ஸ்மேன் அடிக்கிறதா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. காஃபி எனக்கு தெரிஞ்சு காஃபி வாந்தி வாசனை வந்தா வாந்தி வந்தா, ஐயய்யோ! இது எப்படி குடிக்கிறாங்கன்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. அத தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது. தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கு. டீ குடிக்கிறவங்கள இளக்காரமா பார்க்கறது. கருவாட்டு குழம்பு சாப்பிடுற இளக்காரமா பார்க்கறது. இதுல இந்த காஃபிக்கு பின்புலத்துல ஒரு ஒரு வெஜிடேரியன் பின்புலமும் அதுல இருக்குது. மனோபாவம் இருக்குது. காஃபி குடிக்கிறவங்க எல்லாரும் வெஜிடேரியன் கிடையாது. ஆனா வெஜிடேரியன் மனோபாவம் அதுக்குள்ள வினையாற்றுது. இப்ப வெஜிடேரியன் சாப்பிடுறவன் உயர்ந்தவன், நான்வெஜ் சாப்பிடுறவன் கீழானவன் ஒரு கண்ணோட்டம் இந்திய சமூகத்துல உலகத்துல எங்கேயுமே கிடையாதுங்க இந்த மோசடி. தெரியுமில்ல உங்களுக்கு? உணவில் சாதின்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இங்க வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க உயர்வு. நான்வெஜ் சாப்பிடுறவன் தாழ்வு அப்படிங்கிற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. வெஜிடேரியன் சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிடுவோம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல நான்வெஜ் சாப்பிடுறதுல மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க அதுக்கு கீழே. இந்த கோமாளித்தனம் இந்த மாதிரியான சாதி பின்புலம் இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது. வேற எங்கேயாவது இருக்குதா? நான்வெஜ் சாப்பிடுறவங்க எல்லாரும் ஒண்ணுதான். உலகம் முழுக்க மாட்டு எல்லாமே சாப்பிடுறவங்க. ஆனா இங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்க கீழானவங்க. இந்த உணவு முறை ஆர்டர் இருக்கு. இதை நாம் 20 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன் திரும்ப திரும்ப. காஃபி இந்த கண்ணோட்டத்தில், டீ காஃபி இந்த கண்ணோட்டத்தில் இந்த அரசியல் தீவிரமா இருக்கு. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ஒரு பெண்ணே சொல்றாங்க, டீ குடிப்பவங்க எல்லாம் வந்து ரவுடிகள் தான் டீ குடிப்பாங்க. அது நீங்களே சொல்லிருந்தீங்க. எக்ஸாம்பிளா வந்து ஒரு காலத்துல சரக்கு தம் அடிச்சுட்டு போய் தான் வந்து ஏதாவது கெட்ட செயல் ஈடுபடுவாங்க. சினிமாவுல நான் சொல்லல. சினிமாவுல அதே மாதிரி இவங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த மென்டாலிட்டியில டீயவே பாக்குறாங்களா? டீ குடிக்கிறவங்க அப்படிதான் பார்க்கவே செய்யறாங்களான்னு. அது டீ குடிக்கிறவங்க அதிகமா டீ கடைகள் இருக்குது. டீ கடைகள்ல வந்து ஒர்க்கர்ஸ் குடிக்கிறாங்க, உழைப்பாளிகள் குடிக்கிறாங்கன்னும் போது அதுல இருந்து வெளியேறினவங்க சொன்ன ஸ்டேட்டஸ் அதோட சேர்ந்து இருக்க முடியாதுங்கிற கண்ணோட்டம் உள்ளவங்க அதில் வெளியாற்றுறாங்க. அவங்க அது கருத்தா அதை சொல்றாங்க. நீங்க அதுலயும் நான் சொல்லியிருந்தேன். டீ குடிக்கிறவங்க மனோபாவத்துக்கு இப்படி சொல்றது வந்து உணவு வைத்துக்கொண்டு ஒருத்தரோட குணாம்சத்தை தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க முடியாது. அதுல நான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து டீ குடிக்கிற ஒரு ரவுடி, கொலைக்காரர் மாதிரி இருக்காரு, அப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா உலகத்திலே வந்து அதிகமான மனிதர்களை கொலை பண்ணி கொன்னு குவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான். ஹிட்லர் ஒரு காஃபி பிரியன். அவன் ஒரு வெஜிடேரியன்.
சொன்னேன். அவன் தான் வெஜிடேரியன். ஆனா நான் வந்து இவங்க சொன்ன மாதிரி அவன் வெஜிடேரியனா இருக்கிறதுனால காஃபி குடிச்சதுனால தான் கொலை பண்ணானான்னு சொல்லல. இவங்க சொல்ற லாஜிக்கு சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கெல்லாம் வந்து அது விளம்பரம், அது ஒரு வர்த்தகம் அப்படின்னு சார்ந்தது இருக்கு. அதுக்கெல்லாம் சாதிய பாகுபாடு கிடையாது. ஆனால் உணவென்று வருகிற போது உணவுல ஒரு இல்ல சாதியம் இருக்கு. அதுல ஒரு சாதிய பாகுபாடு இருக்கு. நீங்க இதே காஸ்மெட்டிக்ங்கிறத வந்து நீங்க இந்திய சமூகத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னன்னு சொன்னா, நாவிதர் முறை அப்படின்னு தான் இங்க வச்சிருந்தாங்க. ஆண்கள் சவரம் செய்து கொள்வது அப்படிங்கிற முறையில தான் இங்க இருந்தது. பியூட்டி பார்லர்ங்கிறது என்ன? ஹேர் கட் பண்றது, ப்ரூவ் அண்ட் ட்ரிம் பண்றது அதானே? அதுதான் அது ஆண்களுக்கானதா இங்க இருந்தது. பெண்களுக்கு அப்படி கிடையாது இங்க. ஆண்களுக்கானதா இருந்தது. மாறாக இந்திய சமூகத்தில் இந்த மாரி முடி திருத்தவங்கள பத்தி என்னன்னா, சாதியில் இழிவானவர்களா குறியீடா இருந்தது. அப்போ ஊர் வேலை செய்றவர்களா இருந்தது. அவங்கள இழிவா பார்க்குற கண்ணோட்டம் இருந்தது. அப்போ முடி வெட்டுகிறவரே இழிவா பார்க்கிறது. அதேபோல் ஒரு பெரிய ஆதிக்க சாதியா இருந்தாலும் அல்லது ரொம்ப ஆச்சாரமானவங்க வந்து முடி வெட்டிக்கிட்டாருனாலே அவர் தீட்டாயிடுவாரு. முடி வெட்டினாலே தீட்டாயிடும். அப்ப முடி வெட்டா தீட்டாயிடும். அவர் வீட்டுக்கு பின்னால போய் வந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் சுத்தபத்தமா வெளிய வரணுங்கிற கான்செப்ட் தான் இந்திய முறைங்கிறது தெரிஞ்சு. அதுக்குள்ள தான் பியூட்டி பார்லர் வருது இங்க. அப்ப இங்க பியூட்டி பார்லர்ங்கிறது ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்த ஆண் வைக்கல அந்த கடைய. இந்திய சமூகத்தில் முடி வெட்டுகிற பழக்கமே இல்லாத பெண்கள் விக்கிறாங்க. பெண்கள் வெட்டிக்கிறாங்க. அதான் முக்கியம் சொல்றேன். அப்ப ஆச்சாரம் எங்க போச்சு? இப்போ ஒரு ஆண் முடி வெட்டுற கடைக்கு போனாலே ஆச்சாரக்கேடுன்னு சொன்ன சமூகம், முடி வெட்டுற விட்டுருங்க. வெறுமே முடி வெட்டிக்கிட்டு வந்தாலே அது வந்து தீட்டு. அதனால சுத்தி வரணும்னு சொல்லுகிற சமூகத்துக்குள்ள தான் இங்க பியூட்டி பார்லர் வருது. இந்திய சமூகத்தில் அதிகமான பியூட்டி பார்லருக்கு சென்ற பெண்கள் அப்படின்னா, ஆச்சாரமான குடும்பத்து பெண்கள் தான். முடி உதிரும் அதனால இல்ல, ஹைஜீன் இல்ல. அது பேசுறோம். 2வது. ம், ம். பியூட்டி பார்லருக்கு போற பெண்கள் இந்திய சமூகத்துல எங்க மாற்றம் நிகழுதுன்னா, முதல்ல ஆச்சாரமானவங்க தான் பியூட்டி பார்லருக்கு போறாங்க. அப்புறம் பியூட்டி பார்லருக்கு போறது ஆச்சாரக்கேடுன்னவங்க அவங்க பெண்களே போறதா இங்க பெரிய ஆச்சாரக்கேடா பார்க்கல. அததான் நான் சொல்றேன். தனக்கு லாபம்னு ஆச்சாரத்தை கைவிட்டுருவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல. ஒரு ஆண்களுக்கு முடி திருத்துற ஒருத்தர ரொம்ப இழிவானவராக, அம்பட்டனும் ஒரு கேவலப்படுத்துற இந்த சமூகத்துக்குள்ளார, அதே வேலையை அதே சமூகத்துல இருந்து பெண்கள் பார்க்குறாங்க. பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற பெண்கள் அதிகமா யார் வச்சிருக்கிறாங்க? எப்படி அது மாறுச்சு? அப்ப தனக்கு லாபம் வருது, தனக்கு தேவையானதா இருக்குதுங்கன்னும் போது, அப்ப அது கைவிடப்படுறாங்கல்ல, அது கைவிடப்படுது இல்ல? அப்ப அங்க இருக்குது ஆச்சாரம். இப்ப என்ன நவீன முறை வந்தாலும் அது யார் கடைபிடிக்கிறான்ட்டு இருக்கு. இங்க இருக்கிற வந்து பியூட்டிஷியனாவும் இங்க பியூட்டி பார்லர் வரும்போது, நாவிதர் சமூகத்தில் இருக்கிற ஆணோ பெண்ணோ தான் அதுல லீட் பண்ணியிருக்கணும். ஆனா லீட் பண்ணல. இங்க மருத்துவ முறை வரும்போது, எம்பிபிஎஸ் மருத்துவ முறை வரும்போது, அதே சமூகத்தில் மருத்துவச்சியா இருக்கிறவங்க அவங்க தான். அவங்க தான் பிரசவம் பார்க்குவாங்க. அவங்க தான் படிச்சிருக்கணும் மருத்துவத்துக்கு. அவங்க இழிவானவங்கள பார்த்தாங்க மருத்துவச்சி. அவங்களுக்கு எண்ணத்தை இழிவாப்படுத்தாங்க. அவங்கள இழிவுபடுத்தினவங்க டாக்டர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது லாப முதலாளித்துவ மரியாதை கிடைக்குது அப்படிங்கும்போது லாபம் இல்லை. இது இருக்குதுங்கிறத நான் திரும்ப திரும்ப எதுக்குள்ள பார்த்தாலும் இந்திய சமூகம் அதோடு தொடர்படுத்திக்குது. இன்னைக்கு சமகாலத்துல நீங்க சொல்ற மாதிரி கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஹேர் ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரி டிராபிஸ்ட்னு நிறைய பேர் அதை தொழிலாக அதெல்லாம் வந்து மாற்றி. நகரத்துல கடை வச்சிருக்கிற புதுசா போயிருக்கிறாங்கல்ல, ரொம்ப ஆச்சாரமானவங்க, பணக்காரங்க. இந்த தொழிலு இந்த பாரம்பரியமா இந்த முடித்திருத்தும் தொழில்ல சம்மந்தமே இல்லாம புதுசா கத்துக்கிட்டு போனவங்களுக்கு தான் அது ஸ்டேட்டஸ். ஆனாலும் இன்றைக்கும் கிராமப்புறங்கள்லயும், நகரங்கள்லயும் பரம்பரையாக தொழில் செய்தவர்கள் இழிவாக தான் பார்க்கப்படுறாங்க. இழிவா தான் நடத்தப்படுறாங்க. அப்ப தொழில்ல இவர்கள் உள்ள வந்துட்டாங்க. பரதநாட்டியம் அப்படிதான். பரதநாட்டியம் தேவதாசி சமூகம்னு சொல்லி இருந்தபோது, அவங்க தான் பரதநாட்டியத்த ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தேவதாசி சமூகம்னு அவமானப்படுத்தப்பட்டது. அப்ப அவங்க கிட்ட இருந்த கலை வடிவத்தை அதற்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு சமூகம் ஆடும்போது, அவங்க உயர்வுக்கு போயிட்டாங்க. அந்த சமூகம் பின்னால போயிடுச்சு. இது இருக்குதுன்னு சொல்றேன். இத நீங்க தவிர்க்க முடியாது. இந்திய சமூகத்துக்குள்ளார அது இருக்குது. எது வந்து தனக்கு லாபம் இருக்கும், எதுக்கு வந்து சமூக மரியாதை கிடைக்கணுமோ, அத பயன்படுத்திக் கொள்வது. பாரம்பரியமா இருக்கிறவங்க அந்த குறியீட்டுல தான் இருக்கிறாங்க. அது கீழ தான் இருக்கிறாங்கங்கிறது இருக்கு. இப்ப பறைகள் இருக்கு. பறை வாத்தியம் வந்து இன்னைக்கு பரவலா எல்லாரும் கத்துக்கிறாங்க. பறை வந்து நம்ம கத்துக்கலாம். நம்ம அடையாளம், தமிழ் அடையாளம் எல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனா பறைய நம்ம அடையாளம் தான்னு கத்துக்கிட்டு இப்ப வந்து உலகம் முழுக்க போய் பறையாடுறவங்க, பறை நடனம் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க. வெவ்வேறு சமூகத்தாலாம் வந்துட்டாங்க. ஆனா பறை பாரம்பரியமா வாசிச்சவங்க என்ன பண்றாங்க? இன்னும் சாவல வாசிக்கிறாங்க. சாவில் வாசிப்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் தெரியுங்களா? அங்க போய் வாசிக்கிறது யாரும் கிடையாது. அப்ப கலை வடிவமா லாபம் வருது. இதுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்குது, மரியாதை கிடைக்குது. வெளிநாடு போக முடியுதுன்னா, அங்க மட்டும் ஆடுறாங்க எல்லாரும். பறை ஆடுவதின் இழிவு தெரியணும்னு சொன்னா, சாவுல போய் வாசிச்சு பாருங்க. அது கலை வடிவமா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பறையோட வன்முறை தெரியணும்னு சொன்னா, சாவுல அடிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க ஊர்ல. இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப பறையை வேறு ஒரு சமூகம் ஆடும்போது, அவங்க அத கௌரவமா பயன்படுத்திட்டு போறாங்க. ஆனா பாரம்பரியமா ஆடுனவங்க, இன்னும் கிராமப்புறத்தில் பறையை சாவுக்கு வாசிக்கிற பழக்கமும், அங்க வாசிக்கப்படுற மக்களை இழிவாக நடத்துகிற கண்ணோட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. சமூகத்தில், சாதிய சமூகத்தில் எப்பொழுதுமே அந்த சாதி சார்ந்து கலை வடிவமோ, தொழில் வடிவமோ செய்றவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அது வேறு ஒரு சமூகம் செய்யும்போது அவங்க தான் வளர்ந்து போறாங்க அதுல. அப்ப உணவு சார்ந்து பேசுற விஷயத்துல சொல்றேன். அது இருக்குதுங்கிறேன். நீங்க எது உடைச்சாலும் அதுக்குள்ள இருக்குது.
இதை நீங்க தவிர்க்க முடியாது. அது உலகமயமாக்கல் அப்படின்னு உலகமயமாக்கல் ஆனாலும் உலகமயமாக்கல்ல ஆதிக்க சாதியா இருக்கிறவர்கள் அதை வர்த்தகமா மாத்தி அதை எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. கடல் கடந்து போறதே ஆச்சார கேடுங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் அதிகமா யார் வேலை பார்க்குறாங்க? அமெரிக்காவில் பெரிய போஸ்டிங் போற அளவுக்கு போயிருக்குது இல்ல, அது யாராவது ஆச்சார கேடுன்னு சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் பக்தியோடு சைவம் எல்லாம் சுத்தமா சைவம் சாப்பிட்டு வேத தமிழ் மந்திரம் இல்ல, நீங்க சமஸ்கிருத மந்திரம்லாம் படிச்சுட்டு ஒரு நான் பிராமின் வந்தாருன்னா ஆச்சார கேடுன்னு சொல்றாங்கல்ல. இது எப்படி இருக்குது? தன் அதிகாரத்துக்குள்ளார ஒருத்தனை அனுமதிக்க கூடாது. ஆனா தன்னோட ஆச்சாரத்தை தலைகீழ் மாற்றம். ஆச்சாரத்தை நீங்க நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆச்சாரத்தை தலைகீழ் மாத்தி இருக்கிறாங்க அவங்க. மத்த சமூகம் இல்ல, ஆச்சாரத்தை கடைபிடிக்கிற சமூகமே. அவங்களே நம்ப முடியாத அளவுக்கு குட்டுருவாங்க. அதை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நான்லாம் ஜாதிலாம் பார்க்க மாட்டேங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு முற்போக்கா சொல்லுவாங்க. ஆனா அதே விஷயத்துல உள்ள வெளில வரான்ல, அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரா பார்ப்பாங்க. அப்ப தனக்கு லாபம் வரும்போது அதை என்ன பண்றது? முற்போக்கா பார்த்துக்கிறது. நான்லாம் ரொம்ப நவீனமான படிச்சோம், அதெல்லாம் எங்க ஒரு காலத்துல பார்த்தேன், நாங்களாம் ஆச்சாரம் பார்க்கறது இல்லைங்கிறது. அவர்களே யாராவது வேற சமூகத்தை சார்ந்தவங்க தன் சாதி சிஸ்டத்துக்குள்ள ஒரு உரிமையை கேட்டு கோயில் அர்ச்சகரா வராங்க, வேற வராங்கன்னா நீங்க வருவீங்களா? வந்துருவீங்க. நீங்க அங்க விட்டுருவீங்களா? அந்த கோயில்ல விட்டுருவீங்களா? எங்க கிட்ட வரீங்கன்னு இதே நபர் தான் பேசுவாங்க. அதை இதே நபர் தான் பேசுவாங்க. இந்த ஆச்சாரத்தை நான் கடைபிடிக்கிறது இல்ல. ஆச்சாரத்துக்கான சூடு எதுவுமே இருக்காது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா. அமெரிக்காவில் இருக்க பெண்கள் கூட கொஞ்சம் ஆச்சாரமா இருப்பாங்க, வெள்ளக்கார பெண்கள் கூட. அதை கூட தூக்கி போட்டு நாங்க அதை விடலாம் பார்க்க நவீனமா இருக்கிறவங்க கூட நீங்க பண்பாடா அவங்களோட இந்த கோயில் மரபுக்குள்ளார யாராவது வந்துட்டாங்கன்னா அதுக்கு எதிராக கொந்தளிச்சு பேசுற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, இதுதான் சாதி பின்புலங்கள். அதோட நீங்க பார்க்கணும். அப்ப டீ குடிக்கிறத பார்க்குற மனோபாவம் என்ன? இந்த மனோபாவம் இருக்குது. இப்ப காஃபி வேற ஒருத்தன் குடிச்சிட்டான்னு என்ன சொல்லுவாங்க? டீ பார்த்தா அவனை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கான், டீ குடிக்கிறான்னு சொல்றாங்க. பார்க்குற தொழிலாளர்களை பார்க்குற கண்ணோட்டம். இப்ப அவரே காஃபி குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபில்டர் காஃபி. தெரியுமா சொல்லுங்க, இவனுக்குலாம் ஃபில்டர் காஃபி கேட்குதாம்பாங்க. அவ்வளவுதான் வார்த்தை. ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது அவர் கொலை செய்தவர் ஒரு ஃபில்டர் காஃபி டீ குடிச்ச போது கொலைகாரன் மாதிரி தெரிற ஒருத்தர் அடுத்த நிமிஷமே ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கி குடிக்கிறாருன்னா நல்லவர் ஆயிடுவாரா? அப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? இவனுக்குலாம் ஃபில்டர் காஃபி அது முதல் டிகாசன் அப்படின்னு சொல்ற கண்ணோட்டம் இருக்குல்ல, இது ரொம்ப வினையாற்றுது. அதே மாதிரி இந்த டீ இவ்வளவு பேசுறோம்ல, டீ காஃபி எல்லாம் பேசுறோம்ல, இது இந்தியாவில் கிடையாதுங்கிறது இல்ல, இது பிரிட்டிஷ்லயும் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் தான் விரும்பி டீயை குடிக்கிறான். ஐரோப்பியர் அவ்வளவு குடிக்கிறான்ல. ஐரோப்பாவில் இங்கிலாந்துலயோ பிரான்ஸ்லயோ ஜெர்மன்லயோ எங்கேயுமே ஒரே ஒரு தேயிலை தோட்டம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தோட்டம் கிடையாது. அவன் வைக்கவே இல்லை. அவன் இங்கிலாந்துல டீ குடிக்கிறதுக்கு இந்தியாவில தான் வந்து வச்சான். ஏன் வைக்கலன்னா அடிப்படையில் இது இந்த 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 மனோபம் இருக்கு. அங்க என்னன்னா நீங்க தேயிலை தோட்டம் வைக்கணும்னு சொன்னா நீங்க காடுகளை அழிக்கணும், வளமா இருக்கிற காடுகளை அழிக்கணும். அதை ஒருபோதும் ஐரோப்பியர் பண்ண மாட்டான். அழிச்சிட்டு நீங்க பணப்பயிரை அங்க பயிரிடணும். அதை செய்யறதுக்கு ஐரோப்பியர் தயாரா இல்லை. ரெண்டாவது, அந்த காடு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம். உயர பணம் வச்சு வேலை பார்க்கணும். அது ஒரு தொழிலே கிடையாது. அது ஐரோப்பியர்கள் தொழிலாளியா இருப்பான், அடிமையா இருக்க மாட்டான். இது தொழில் கிடையாது, இது அடிமைத்தனம். வெள்ளக்காரன் இங்க அடிமைகளை இங்க பயன்படுத்தி வேலைக்கு வைக்கிறான். காடு நம்ம காடு, அவனுக்கு என்ன சூறையாடி அவன் கொண்டு போறான். மீதி என்ன பண்றான்? வேலை பார்க்கறதுக்கு அடிமைகள். சம்பளம் கிடையாது. வேலை காட்டுல போய் முதல்ல காடை உருவாக்குறதுக்கு பல பேர் செத்தாங்க. தேயிலை தோட்டம் அமைப்பதற்கும் அந்த காடுல ரோடு போடுறதுக்கும் பல பேர் மண் சரிவில் செத்து போனவங்க, புலி அடிச்சு செத்து போனவங்க. நீங்க சொகுசா ஊட்டியில போறீங்கன்னா அந்த ஊட்டி சாலைக்கு அடியில் பல பிணங்கள் இருக்குது, பல பேரோட உயிர் தியாகம் இருக்குது. காடுகள்ல அழிஞ்சு தான் ரோடு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தேயிலை தோட்டத்தை உருவாக்கும் போது செத்து போனாங்க. அதுக்கப்புறம் தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கறதுல செத்து போனாங்க. அப்ப அடிமையில கொண்டு இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அடிமையில வாரி கொண்டு போய் இலங்கையில அவன் தான் கட்டு பண்ணான். அப்ப இதுக்கு பின்புலத்துல ஐரோப்பியர்கள் ஒரு இடத்துல கூட கிடையாது. தேயிலை இன்னைக்கு வரைக்கும் கிடையாதுங்க. தெரியுமா உங்களுக்கு? கிடையாது. ஆனா அது காஃபி எங்க இருந்து வருது தெரியுங்களா? காஃபி ஐரோப்பாவில் கிடையாது. அது பாத்தீங்கன்னா அரபுல இருந்து வந்தது. அது அரபிக்கோ காஃபி. காஃபிக்கு பேரு அரபிக்கோ கஃபியோ அப்படின்னு கூட அதுக்கு பேரு. அரபுல தான் காஃபி வருது, இந்தியாவுக்கு காஃபி வருது. நல்லா பாருங்க. இங்க இருக்கிற இன்னொன்னு நம்ம கேஸ்ட் கேட்டகரி, கிளாஸ் கேட்டகரிலாம் சொல்லிட்டேன். இந்த டீக்கும் காஃபிக்குமான ஒரு ரிலிஜன் கேட்டகரியும் இருக்குது. ரொம்ப ஆச்சாரமான இந்து மதத்தில் இருக்கிற ரொம்ப ஆச்சாரமான ஒரு சமூகம் காஃபி குடிக்கிறது எப்படி இருக்கிறாங்களோ, முஸ்லீம்கள் டீ தான் குடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா காஃபி அரேபியால இருந்து வந்திருக்குது. அரேபியாக்காரனை பார்த்தே பிடிக்கிறதுல, முஸ்லீமை பார்த்தாவே பிடிக்கிறதுல பல ஆச்சாரமானவர்களுக்கு. ஆனா அரேபியால இருந்த காஃபி அவங்க தான் குடிக்கிறாங்க. ஆனா அரபு தேசத்துல இருந்து எல்லாமே அரபு தேசத்துல இருந்து தான் வராங்க. முஸ்லீம்களும் அவங்களோட சேர்ந்து சொல்ற இவங்கல்ல, அரபுல வந்த காஃபியை முஸ்லீம் குடிக்கிறது, அவங்க டீ தான் குடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இந்த முரண்பாடுகள். ரிலிஜன் பேஸ்டாகவும், கேஸ்ட் பேஸ்டாகவும், கிளாஸ் கேட்டகரி பேஸ்டாகவும் டீ காஃபிங்கிறது உதாரணம் சொல்றேன். எல்லாத்துலயும் இருக்கு. விளையாட்டுல இருக்கு. வெள்ளக்காரன் தான் கொண்டு வரான். எது தனக்கு வெள்ளக்கார கவர்னர், கலெக்டர் அவங்கெல்லாம் என்ன பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து பழகிறது தான் நம்ம ஸ்டேட்டஸ். இந்த சமூகம் இருக்குல்ல, இந்திய சமூகத்துல வர்க்க நிலையில உயர்ந்தவங்க, சாதிகள் அதை கடைபிடிக்கிறாங்க. அப்ப காஃபிக்கு மாறுறாங்க. நீங்க ஃபுட்பால், கிரிக்கெட் அப்படிதான். வெள்ளக்காரன் தான் கொண்டாடுறாங்க ஃபுட்பால், கிரிக்கெட். காஃபிக்கும் டீக்கும் என்ன இருக்குதோ அது ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இருக்குது.
2த்தையும் அவன் தான் கொண்டாடுறான், ஃபுட்பாலையும் கிரிக்கெட்டையும். கிரிக்கெட் யார் விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வந்து மகாராஜாக்கள். அது வெள்ளைக்கார கவர்னர் விளையாடுறான், கலெக்டர் விளையாடுறான். அவனுக்கு வார்ம் அப், வெயில் இல்லாத தேசம். இது மாதிரி வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில்ல விளையாண்டி வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே போடுவான், மெல்லமா போய் பொறுக்கி எடுப்பான். அப்படிதான் விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ கலெக்டர், கவர்னரு இவனுங்கெல்லாம் பெரிய முதலாளிகள்லாம், வெள்ளைக்கார முதலாளிகள் விளையாடும்போது, அவங்களோட இங்க இருக்கிற மன்னர்கள் விளையாடுறாங்க கிரிக்கெட். இங்க இருக்கிற மன்னர் ரஞ்சி டிராஃபிக்ல ரஞ்சித் சிங் மன்னர் அவரு. நவாப் பட்டோடி அவர் ஒரு மன்னர். இங்க இருக்கிற மன்னர் வர்றாங்க. அப்புறம் யார் விளையாடுறாங்க? வெள்ளைக்காரனுக்கு மொழிபெயர்ப்பாளர் விளையாடுறாங்க. புச்சி பாபு நாயுடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவர் புச்சி பாபு நாயுடு பேர்ல கிரிக்கெட், அவர் வெள்ளைக்காரனுக்கு மொழிபெயர்த்து அவர் வெள்ளைக்காரர் கிரிக்கெட் விளையாடினாரு. அப்புறம் வேற யார் விளையாடுறாங்க? பூரா திருவல்லிக்கேணியில எல்லாம் கிரிக்கெட் தான் விளையாடு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் கிரிக்கெட் விளையாடினாலும், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு காலத்துல கிரிக்கெட் பிளேயர்னா திருவல்லிக்கேணில இருந்து மயிலாப்பூர்ல இருந்து கூட போக மாட்டாங்க. திருவல்லிக்கேணி ஐயங்கார்ஸ் தான் கிரிக்கெட்டே விளையாடுவாங்க. அவங்க தான் போறாங்க. கிரிக்கெட் எப்படி அவங்க வந்தாங்க? அவங்களோட பழகுனாங்க. வெள்ளைக்காரோட பழகி அவங்க விளையாடுற கிரிக்கெட் விளையாடினாங்க. ஃபுட்பால் வெள்ளைக்காரன் வந்து ஏன் அவங்க ஃபுட்பால் விளையாடல? ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஸ்டெமினா வேணும். உடல் உழைப்பு அது. அது யார் விளையாண்டாங்க? வெள்ளைக்கார சோல்ஜர் விளையாண்டான். அது வந்து உழைப்பாளர் விளையாண்ட விளையாட்டு. இங்க யார் விளையாண்டான்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி பூரா கலெக்டர் இவங்களோட சேர்ந்து பழகி, அவங்களுக்கு பந்து பொறுக்கி போட்டு, அவங்க கூட கிரிக்கெட் விளையாட கத்துக்கிச்சு. அப்படியே நேர் எதிரா திருவல்லிக்கேணி, குறுக்குப்பேட்டை, ராயபுரம், காசிப்பேட்ல ஃபுட்பால் தான் விளையாடும். அது உழைப்பாளர் விளையாட்டு. 2மே வெள்ளைக்கார விளையாட்டு தானே. இதுல கேஸ்ட் கேட்டகரி, வர்க்க கண்ணோட்டம் இதெல்லாம் இருக்குது. அப்போ உணவுகள் மட்டும் இல்ல, விளையாட்டு எல்லாவற்றிலும் எது இங்க அடாப்ட் ஆனாலும், இது எதுவுமே நம்ம ஊர் அதாவது கிடையாது. சாமானியர்கள் பயன்படுத்துகிறது எல்லாமே கொச்சைப்படுத்தப்படுது. இல்லைங்க, கொச்சைப்படுத்துறது இல்லைங்க. இது காஃபி, டீ, அப்புறம் உணவு முறை, உடை, இது எதுவுமே இந்த மாதிரி நவீனமா உடுத்துற உடை, கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இது எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா இந்தியாவுக்குள்ளார அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது, இங்க இருக்கிற கேஸ்ட் சிஸ்டத்தோட இம்ப்ளிமெண்ட் ஆகுது அது. இவன் கண்டுபிடிச்சது என்னன்னா, இவன் வச்சிருக்கிற ஒரு சாதியை எல்லாத்துலயும் கலந்துருவான். காஃபியில சர்க்கரைய டிக்காசன்ல கலக்குறாங்களோ இல்லையோ, சாதியை கலந்துருவாங்க. எல்லாத்தையும் சாதியை பார்ப்பது, கிளாஸ் கேட்டகரி பார்ப்பதுங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது அதானே, வேற என்ன இந்த இருக்குது? அரசியல் சாக்கடைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதுக்கு காரணம் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. சாமானியர்கள் அரசியலுக்குள்ள வர்றதுனால தான் அது அரசியல் வந்து சாக்கடை எல்லா அப்படின்னு. இடத்துலயும் கிளாஸ் கேட்டகரி இது இருக்குங்க. நீங்க அவங்க அந்த வர்க்க நிலை மனோபாவத்தையும், அந்த சாதி மனோபாவத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது அவங்களால. சாமானியர்கள் உள்ள வரும்போது மாற்றம் நடக்குது. வேற வழி இல்லாம ஒத்துக்க சூழல் தான். அவங்கெல்லாம் மாறிடுவாங்கன்னு கண்ணோட்டம் இல்ல. நிர்பந்தம். வேற வழி இல்ல. அவங்க மட்டும் இருக்கும்போது இடஒதுக்கீடு நீதி கட்சி வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும். இடஒதுக்கீடு குடுத்தாதான் படிக்க விடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு நிர்பந்தம் குடுக்குது. ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பார்ப்பன சமூகத்துல இருந்து வந்தவங்க திமுக ஆதரிக்கும் கூட இருப்பாங்க. பெரியார கூட ஆதரிப்பாங்க. பெரியார் எப்படி ஆதரிப்பாங்கன்னா, பாத்தியா நானும் ஒரு பிராமண சமூகத்துல இருந்து வந்திருந்தாலும் கூட பெரியார கூட ஆதரிக்கிறேன் பாருன்னு பெரியார என்ன பண்ணுவாங்க, அதுக்காக பயன்படுத்துவாங்க. பெரியாரோட இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு பேச மாட்டாங்க. ஆனா பெரியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்வதன் மூலமாக என்னன்னா, தன்னை ஒரு பெருந்தன்மையா காட்டிக்கிறார். பெரியார் எங்களை திட்டினாலும் அது எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும்னு தான் இருக்குது. அது பிரபலம். நம்ம எழுத்தாளர் ஞானி இருக்கிறாரு, நம்ம கமல்ஹாசன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி பேசுவாங்க. ஞானி இருந்தார்ல முதல்ல, அவர் ரொம்ப கம்யூனிஸ்ட். ஆனா பெரியாரோட இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு பேசவே மாட்டாரு. ஆனா பெரியார்ஸ்ன்னு சொல்லிப்பாரு. இவங்க எல்லாரும் கூட பாருங்க. ஆனா திமுகவை தீவிரமா ஆதரிக்கிறவர்கள் பெரியார் கூட ஆதரிப்பாங்க. நீதி கட்சி ஆதரிக்க மாட்டாங்க. நீதி கட்சி பெரியார் அளவுக்கு பார்ப்பன எதிர்ப்பு பேசல. ஆனா அதிகாரத்தில் அதுதான் கை வச்சுது. அது அவங்களால தாங்க முடியாது. எனக்கு தெரிந்து திமுகவை ஆதரிக்கணும்னா, திமுகவை ஆதரிப்பதற்கான முன் நிபந்தனை பெரியார் இல்ல, நீதி கட்சி. நீதி கட்சி ஆதரித்தாதான் திமுகவை நீங்க ஆதரிக்க முடியும். நீங்க திமுக மட்டும் ஆதரிக்கிறேன், நீதி கட்சி ஆதரிக்கலன்னு சொன்னா, நீங்க வந்து திமுகவை வந்து நீங்க உங்க லாபத்துக்கு ஆதரிக்கிறீங்க. உங்க அரசியல் ஏன்னா இடஒதுக்கீடு தான் அதோட பிரதானம். சாதி ஒழிப்பு பிரதானம் கிடையாது. இடஒதுக்கீடு பண்ணல, அது நீதி கட்சி ஆதரிக்கிறவங்கள அரிது நான் பார்த்ததே கிடையாதுங்கிறது தான். இப்ப இதுக்குள்ளார இருக்குது அரசியல். நீங்க கேட்டீங்களே, இந்த அரசியல் கண்ணோட்டத்துக்குள்ளார இந்த பின்புலம் இருக்கிறது புரட்சிகரமா பேசுறவங்ககிட்டே இருக்குது. நான் புரட்சிகரமா பேசின மார்க்சிஸ்டுகள் தான் பேசியிருக்கேன். பெரிய பார்ப்பன எதிர்ப்பா பேசுவாங்க. ஆனா நீதி கட்சி கடுமையா திட்டி பேசுவாங்க. நீதி கட்சி பிழைப்புவாதம்பாங்க. ஆனா திமுக ஆதரிப்பாங்க. அப்ப திமுக ஆதரிப்பது அவங்களுக்கு ஒரு லாபம். திமுக வேற ஒண்ணும் இல்ல. பெரியாரிடமிருந்து அவங்க வெளியே போனதே நீதி கட்சி மாதிரி செயல்படுறதுக்கு தான். நீதி கட்சியின் நீட்சி, என் முன்னோர் நீதி கட்சி தலைவர்னு சொன்னாங்க. அப்ப நீதி கட்சியின் இதுன்னா அது இருக்குல்ல, இது பின்புலமா இருக்குதுன்னா அப்ப எல்லா சமூகத்தையும் எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன்.